சிந்தனை செல்வர் இந்த சுற்றுலாமோடு இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். திரு ஸ்ரீதர் சில விஷயங்களை சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தே என்ன மாதிரி எல்லாம் பெரியார் மீது சில கருத்து விமர்சனங்கள்லாம் வைத்திருந்தாங்க, அதெல்லாம் உண்மையா? ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தமிழ் மக்கள் எல்லாருமே ஒரு விமர்சனம் என்பது வேறு. விமர்சனம்ங்கிறதுக்கும் அபாண்டம் அவதூறு அப்படிங்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. எங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மேலே விமர்சனம் இருக்கு, காரல் மார்க்ஸ் மேலே விமர்சனம் இருக்கு. அப்படி விமர்சனம் இருந்தால் தான் நான் உண்மையான காரல் மார்க்ஸினுடைய சீடன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது. இப்போ அந்த தலைவர்கள் ஒரு காலகட்டத்தினுடைய விடுதலை உணர்வை பிரதிபலிக்கிறாங்க. அது பிற்பாடு அது வேறு விதம். இன்னைக்கு அதை இன்றைய காலகட்டத்தோடு பொறுத்துக்கிற போது சில புள்ளிகளில் நம்ம உடன்படுவோம், சில புள்ளிகளை நம்ம தவிர்ப்போம். இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இன்னும் பண்பாட்டு தளத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் மார்க்சியம் ஒரு போதுமான கவனம் செலுத்தலை அப்படிங்கிற விமர்சனத்தை தான் காரல் மார்க்ஸா புத்தரா அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக முன்வைக்கிறார். இந்த மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் மேலே எங்களுக்கும் சில விமர்சனங்கள் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. உங்களுக்கு விமர்சனம் என்பது வேறு. விமர்சிக்கிறீங்க இல்லை, அதில் என்ன கேட்குறேன், அப்படி விமர்சித்தாதான் நாங்கள் உண்மையிலே அம்பேத்கருடைய மாணவர்களாக இருக்க முடியும். இது தேசிய இன பார்வை தொடர்பாகவும் மொழி சார்ந்த கருத்து தொடர்பாகவும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய காலகட்டத்தில் அவர் பார்த்த பார்வை வேற. இன்னைக்கு ஒரு தேசிய இன உணர்வு மேலெழுந்து வருகிற போது அந்த பார்வையை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட். அதாவது என்னன்னா கேட்குறேன், நீங்க என்ன பார்வை முடிச்சீங்க? உங்கள்கிட்ட இருந்து நாம் தமிழ்ல எவ்வளவு மாறுபட்டு என்னன்னு சொல்லி முடிச்சேன்னா, ரொம்ப சிம்பிள். சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அவங்க காலகட்டத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி, கொள்கையில் வேறுபாடு இல்லை. அவங்க முன்வைத்த செயல் திட்டங்களில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம விமர்சனமாக பார்க்குறோம். ஆனால் தம்பி சீமான் என்னோட வயதில் குறைவாக இருக்கிறதால அவருடைய மொழியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். தம்பி சீமான் அவர் முன்வைப்பது எதுவுமே அறம் சார்ந்ததும் அல்ல, விமர்சனம் சார்ந்ததும் அல்ல. அவை அத்தனையுமே மிக அபாண்டமான, மிக மிக அருவருப்பான அவதூறுகள். இந்த அவதூறுகளை எல்லாம் ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. 25ல 24 அவதூறுகளுக்கு எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. நீங்க எதை கேட்குறீங்கன்னு ஸ்ரீதர், நான் மறுபடியும் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். சேரன் மாதேவி குருகுல போராட்டத்தில் தந்தை பெரியாருடைய பங்களிப்பு இருந்ததா இல்லையா? தோல்சிலை போராட்டத்தில் தந்தை பெரியாருடைய பங்களிப்பு இருந்ததா இல்லையா? ஈழத்தில் அந்த கோவில் பாதையில் நுழையிறதுக்கான அந்த போராட்டத்தில், வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாருடைய பங்களிப்பு இருந்துச்சா இல்லையா? தந்தை பெரியார் இன்று எந்த குறியீடாக அறியப்படுகிறார்? ஒரு தலைவர். இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு பெஸ்ட்டு வயலினிஸ்ட், ஒரு மிகச்சிறந்த இசை ஞானி. நீங்கள் இசை ஞானிங்கிறதுக்காக அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடுறீங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி, அவர் இலக்கியவாதிங்கிறதுக்காக கொண்டாடுறீங்க. இப்போ ஒரு அம்பேத்கர் எதனுடைய குறியீடாக இருக்கிறாருன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்கிற மைய புள்ளியை நோக்கி இந்திய சமூகத்தை ஓர்மைப்படுத்தணும், சாதிகளற்ற ஒரு சமத்துவமான உடன்பிறப்பு உணர்வுடைய சகோதர ஃப்ரெட்டாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு தேசியத்தை இந்தியாவில் உருவாக்கணும் என்பது தான் அதற்கான கருத்தியலின் குறியீடாக தான் நீங்கள் அம்பேத்கரை பார்க்குறீங்க. இதெல்லாம் விட்டுட்டு அம்பேத்கர் நீங்கள் வெட்டி ஒட்டி எதையாவது சொல்ல விரும்பினாக்கா நீங்கள் எண்ணி பாருங்கள். அம்பேத்கர் லண்டனில் படிச்சுட்டு இருக்கிறாரு. அம்பேத்கருடைய துணைவியார் சொந்த ஊரில் மாட்டு சாணத்தை எடுத்து சாணம் தட்டி அதை எடுத்து விற்று பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதை வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணால் என்னமா இருக்கும்? இது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய அடையாளமாக நீங்கள் சொல்ல விரும்புவீங்களா? இல்லது தான் சார்ந்த சமூகத்துக்காக தன்னை ஒட்டு முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவனுடைய தியாக உணர்வாக சொல்லுவீங்களா? காரல் மார்க்ஸையும் ஜென்னியும் பற்றி பேசுங்க. காரல் மார்க்ஸ் மூலதனத்தை பற்றி எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஜென்னி குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் ரத்தம் வந்துச்சின்னு செய்திகள் வருது, வரலாறாக பதிவாயிருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ஆணாதிக்கத்தினுடைய அடையாளமாக சொல்லுவீங்களா? இல்லை என்னுடைய இப்போ நான் நெய்வேலியில் பணியாற்றிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாள் மாலையும் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டுக்கு அமைதியாக இருக்கா இல்லை உடச்சி சிதைக்கப்பட்டிருக்கான்னு நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். அப்படி நிராதரவாக என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு போயிருக்கேன். ஒரு 7 ஆண்டு காலம் காவல்துறையினுடைய பாதுகாப்பு எனக்கு புரியும். இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி என்பது
ஈழத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய யுத்தம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கத்தை நான் என்ன கேட்கேன்னா நாம் நாம் தமிழர் ஏதோ ஒண்ணு கட்சியை விட பேசுது மலினமாக வியாபாரமாக மாற்றியது அந்த கட்சியில வேறு உள்ளவங்க யாரும் இல்லை. நான் எல்லாரையும் சொல்ல விரும்புறேன். நான் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு முன்னாடி பேசின ஒன்று என்னுடைய தம்பியா இருக்கணும், இல்லைன்னா அண்ணனா இருக்கணும். ஆனால் அவங்க மொழியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அண்ணன் தம்பி உறவை நான் விரும்புகிறேன். அது உண்மையான உறவாக இருந்தால். ஆனால் தம்பி அல்லது அண்ணன் ஸ்ரீதருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நாம் தமிழ் சீமான் தான் வந்து ரெட்டைமலை சீனிவாசனையும் அயோத்தியாச பண்டிதரையும் அறிமுகப்படுத்தினார்னு சொல்லுகிற போதே உங்கள் மூளையினுடைய சாதிய அழுக்கு அதில் வெளிப்படுது. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்சி தொடங்குற முதல் நாளே வந்து அயோத்தியாச பண்டிதரையும் ரெட்டைமலை சீனிவாசனையும் தந்தை பெரியாரையும் காமராசரையும் அடையாளப்படுத்திய கட்சி. நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய மேடையை நான் நான் அந்த வார்த்தை தவறாக இருக்குமானால், அவரை புண்படுத்துமானால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா இந்த வார்த்தையில ரொம்ப உறுதியா இருக்கிறேன். நீங்க தோழர் திருமாவுடைய எந்த உரையாடலையும் கேட்காததுக்கு உங்களுடைய ஒரு உங்களால அந்த இடத்துல அந்த ஜோனுக்குள்ளார உங்களால வர முடியல. முதலமைச்சர் இல்ல இல்ல அந்த ஜோனுக்குள்ளார உங்களால வர முடியல. ஏன் அயோத்தியாச பண்டிதரை நாம் தமிழர் மேல தான் நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய இருப்பாலும் உங்களுடைய வாழ்நிலையாலும் சாதிய ரீதியா நீங்க வந்து உங்களை பிரிஞ்சிருக்கிறீங்க. அதனுடைய விளை இப்ப எப்படி நான் வந்து அயோத்தியாச பண்டிதரை வந்து தமிழ் சூழல்ல இல்ல நான் அந்த வார்த்தைக்குள்ள போறேன். நீங்க பதில் சொல்லிட்டீங்க. முதலமைச்சர் என்ன செய்யற நடவடிக்கை பாருங்க. ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பத்தி புத்தகம் வந்துச்சு, பதிவே இல்லைன்னு நான் சொல்லல. சரி, அதை எப்படி அயோத்தியாச பண்டிதரை பற்றி முதல்ல யார் எழுதினார் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அருமை அன்பு தம்பி அல்லது அண்ணன் அவர்களே. தோழர் ரவிக்குமார் எழுதிய நூல், அதுக்கு பிறகு வந்து அன்பு பொன்னோவியம் தந்த நூல், தோழர் கௌதம சன்னா எழுதின நூல், இதுல ஒருத்தருடைய பேர் கூட உங்களுக்கு தெரியும். விசிகாவுக்குள்ள கொண்டு வரல. என்ன சொல்ல, ஏன்னா யதார்த்த சூழல் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு யார் அப்ரோச்சபிளா இருக்காங்கன்னா சீமான் அப்ரோச்சபிளா இருக்காரு, தோழர் திருமா வந்து உங்களுக்கு அப்ரோச்சபிளா இல்ல. இதை வந்து டீகோட் பண்றது தான் நான் சொன்ன. நான் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட தொடுக்கிறேன். அதாவது சீமான் ஏதோ வைக்கிறாரு, 25 குற்றச்சாட்டுகளை அபாண்டமாக வைக்கிறார் நீங்க சொல்றீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லாம அந்த கட்சியில உள்ளவங்களை எல்லாம் தன் கட்சியில இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பெரிதாக நடத்தி உங்கள் கட்சியை நாங்கள் உடைத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது ஒரு நாகரிக அரசியலுடைய வடிவமா முதலமைச்சர் எடுத்திருக்கிறது. இந்த 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 கேள்வியை நீங்க வந்து எப்படி பாருங்க, இது ஏதோ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 3000 பேர் திமுகவுக்கு வந்ததன் மூலமா திமுக பலம் பெறுது நினைப்பதை விட, அப்படி சொல்லிக் கொள்வதை விட ஒரு பரிதாபமான ஒரு அரசியல் இருக்க முடியாது. அது எதுக்கான சிம்பல் அப்படின்னா, தந்தை பெரியாரை நீங்கள் இப்படி வந்து அவதூறுகளை அள்ளி போட்டீங்கன்னா அது வேற வழி இல்லாம உங்க கூடாரம் காலியாகுங்கிறத தமிழ் மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா நான் பார்க்கிறேன். தவிர திமுக வந்து ஏங்க இவங்க கிட்ட நாம் தமிழர் விலகியவர்கள் எல்லாருமே பெரியாரை எதிர்த்தார்கள் அப்படிங்கிறதுக்காக சார் விலகினாங்க. இந்த 3000 பேர் அதுக்காக தான் விலகினாங்களா? இல்ல நீங்க ஒரு விஷயம் பாருங்களேன். நீங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உணர்வுகளையும் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எது மிஞ்சி நிற்கிறதுங்கிறதான். தலைவரை பார்க்க முடியல, தலைவரோட பேச முடியல, எனக்கு பொறுப்பு கிடைக்கல, இதெல்லாமே வந்து ஒரு பிரஷர் இருக்கும். எல்லாத்தையும் எளிதாக சந்திச்சிட முடியும் அப்படின்னு இந்த இது எல்லாமே சகித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே சகித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். எதை சகித்துக் கொள்ளவே முடியாது என்பது, அவர் எந்த கொள்கையினுடைய மையம் சொன்னாரோ அந்த மையத்துக்கு எதிராகவே அவர் போயிருக்காரு. மிக அப்பட்டமாக RSS இன்னொரு பிரச்சார பிறங்கியா இருக்காரு. பொது வெளியில பேசுவதற்கு நாகரிகமற்ற வார்த்தைகளை கருணாட்ட சொன்ன அதே விஷயம் தான். இன்று சேர்ந்தவர்கள் பலர் பெரியார் குறித்த இந்த விமர்சனங்களை எல்லாம் நாம் தமிழர் சீமான் எழுப்புறதுக்கு முன்னாடியே பல்வேறு மாவட்டங்கள்ல திமுகல சேர்ந்தவங்க இன்னைக்கு அவங்களெல்லாம் ஒரு மேடையில அழைத்து இவர் நடத்தியிருக்காரு, ஒரு பெருவிழாவா நடத்தியிருக்கிறார். திமுக மேடையில நடந்த அறிவாலயத்தில் நடந்த இணைப்பு நிகழ்ச்சி இவைகள் தொடர்பா வந்து திமுகவினுடைய பிரதிநிதிகள் அது உடைக்கிற மாடல், அரசியல் மாடல் சரியாங்கிறத நான் சிந்தனை செல்வேன். ஏதோ ஒரு கட்சியில கருத்து வேறுபட்டு இருக்கிறவங்களை எங்க கட்சியில நான் சேர்த்துட்டேன். ஒரு தமிழனாக சமூக நீதியை விரும்பக்கூடியவராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளவுக்கு பிறகும் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாளத்தோடு நம்முடைய தமிழ் பிள்ளைகள் தெரிந்து கொண்டிருப்பார்களானால் அது மிக பரிதாபமானது. அவங்க வந்து அதிலிருந்து வெளியேறுவது மிக அவசியமானது. அதுக்கான ஒரு மாடலா அந்த விஷயத்தை பார்க்குறேன். அது ஏதோ திமுக வந்து ஒரு 3000 பேரை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு திமுக தமிழ் தேசியம் பேசியவர்கள் இதுவரைக்கும் பெரியாரை எதிர்க்காமல் இருந்தாங்களா? தமிழ் தேசியம் பேசிய இந்த அமைப்புகளும் பெரியாரை எதிர்க்காம இருந்தாங்களா? பெரியாரை எதிர்ப்பதோ, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அம்பேத்கரை விமர்சனம் பண்ணீங்களான்னு கேட்டீங்க. ஆமா. இன்னொன்னு சொல்லட்டுமா,
2004 மதுரையில் நடந்த மாட்டுத்தாவணியில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில், ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவான நிகழ்ச்சியில் மேதகு பிரபாகரனையே ஒரு விமர்சனத்துக்கு உட்படி தான் நாங்கள் பேசணும். ஈழத்தமிழர்கள் எல்லோரும் பிரபாகரனை தன்னுடைய தலைவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க என்பதற்காக பிரபாகரனை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈழத்தில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களும் கடைசி மக்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதியின் அடிப்படையில் நசுக்கப்பட்ட கடைநிலை மக்களும் அவர்களும் பிரபாகரன் சாதி ஒழிப்புக்கான தலைவராகவும் இருக்கிறார். ஏற்றுக்கிட்டாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரபாகரனை நோக்கி நெருங்குகிறவர்கள் தோழமை சார்ந்த விமர்சனத்தை முன்வைப்பதில் தவறே இல்லை அப்படிங்கிறதான் கருத்து. அதனால பெரியாரை பற்றி விமர்சனம் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கான பெரியாரை மார்க்சியவாதிகள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள், பெரியாரை தமிழ் தேசியவாதிகள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள், பெரியாரை அம்பேத்கரிய இயக்கங்கள் பரவலாக பல்வேறு இடங்களில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இந்த விமர்சனத்தினுடைய தன்மையை நான் ஒண்ணே ஒன்று சொல்லட்டுங்களா? 1950 இன்னைக்கு அரசியல் சாசனத்தை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லைங்களா? அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிக்கிறது இந்தியாவுடைய ஒரு அரசியல் பாணியாக மாறுது, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக மாறு. ஏன்னா அரசியல் சாசனத்தை ஒழிக்கணும், ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இன்னைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனம் இருந்த இடத்துல மனு தர்மத்தை கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கும்பலுக்கு மத்தியில் அரசியல் சாசனத்தை உயர்த்தி படிப்பது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பன்மைத்தன்மை விரும்புகிற எல்லாருடைய ஒரு அரசியல் வடிவமா இருக்கு. இதே அரசியல் சாசனத்தை 1956 தந்தை பெரியார் எரிச்சார். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுல என்னன்னா தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் சாதி ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லல என்று சாதி ஒழிப்பு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அரசியல் சாசனம் 4 படி தான் தாண்டி இருக்கு, இன்னும் 10 படியை தாண்டி வந்திருக்கணும்னு சொல்லி அரசியல் சாசனத்தை விமர்சனம் பண்றது இருக்குல்ல, அதுதான் தொடர் சரியான விமர்சனம்ங்கிறது. ஆனால் இவர் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தம்பிகள் செய்கிறதெல்லாம் விமர்சனம் இல்லை. இதுவரை என்னுடைய 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நான் பார்த்தராத புரிந்து கொள்ள முடியாத அருவருப்புகளின் தொகுப்பு தம்பி சீமானுடைய உரையாடல். அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கே மானக்கேடு. சரி.